சிவனடியார் என்ன செய்றாரு, அவனை கூப்பிட்டு சொல்ல, தம்பி டே கொஞ்சம் அமைதியா இருக்கடா, டே அங்க பின்னாடி போய் உட்காருங்க, போங்க அமைதியா இருக்கணும், என்னப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கயா சாமியெல்லாம். சரி சரி. ஆக ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன் கஷ்டப்படுறவன் அவனை கூப்பிட்டு சொல்றாரு, யாரு அந்த சிவனடியார் சொல்றாரு கூப்பிட்டு, தம்பி நீ ரொம்ப கஷ்டப்படுற, நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்ல. தினமும் அதிகாலையில எழுந்து நல்லா குளித்து விட்டு நெற்றி நிறைய அப்படி பட்டைய பூசியா அப்படின்னு சொல்றாரு. இவன் என்ன சொல்ற, ஏன் நான் கடவுள் மேல நம்பிக்கையே கிடையாது, நான் ஏன் அதை பூசணும் அப்படின்னு அவன் சொல்ல. இங்க வாப்பா திருநீர் இட்டு பாரு, நீ எப்படி வர்றேன்னு மட்டும் பாரு, இவ்வளவு கஷ்டப்படுற நீ நல்லா இருப்பையா அப்படின்னு சொல்ல. கேட்கல, நான் திருநீர் நெற்றில இட மாட்டேன், ஆனா திருநீர் இட்ட முகத்தை வேணா பாக்குறேன் அப்படின்றியா, அதை வேணா செய்யும் சொல்லிடுறாரு. யாரு, சிவனடியார். இவன் என்ன செய்யா, அதிகாலையில எழுந்து குளித்து விட்டு அவன் எதிர்த்த வீட்டுல இருக்கிற ஒரு முதியவர் உட்கார்ந்து இருப்பாரு. எந்த நேரம் அவர் என்ன செய்வாரு, திருநீர் நெற்றியில அந்த முகத்துல நெற்றியில திருநீர் போட்டு திருநீர் இட்ட மணியே உட்கார்ந்துருப்பாரு. இவர் முகத்தையாவது போய் பார்ப்போம், நம்ம நல்லா இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்ட்டு இவன் என்ன செய்ய, அந்த ஏழ்மையானவே தினமும் எழுந்து அதிகாலையில எழுந்து குளித்து விட்டு அந்த முதியவர் முகத்தை போய் பார்க்கிறான். நெற்றியில திருநீர் போட்டு பூசிருக்கிறது. பார்த்த உடனே அப்படியே தினமும் அப்படியே போய் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த முதியவர் இல்ல. முதியவர் இல்லாத காரணத்தினால வேகமா போய் என்னடா முதியவரை காணாமன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்ககிட்ட கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, அந்த பெரியவர் முதியவர் மண்வெட்ட போயிருக்காருன்னு சொல்ல. இவன் வேகமா ஓடுறான், எப்படியாவது அந்த திருநீரிட்ட முகத்தை பார்க்கணும், நெத்திய பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போகும் பொழுது அந்த பெரியவர் என்ன செய்யறாரு, ஒரு நேரத்துல மண் வெட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் மண் வெட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது வெட்ட 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 உள்ள இருந்து புதையல் கிடைச்சிருதுங்க. புதையல் கிடைத்த உடனே இவன் அங்க இருந்து வேகமா வந்து பார்த்து என்ன செய்ய, நான் பார்த்துட்டேன். இந்த முதியவர் என்ன நினைச்சிருக்காரு, நம்ம புதையலை பார்த்துட்டேன் போல அப்படின்னு இவர் நினைக்க. ஆனா அவன் எதை பார்த்தியா, பெரியவர் முதியவர் நெற்றில இருக்காரு திருநீர், அதை பார்த்துட்டேன் இருக்கான். ஆனா அந்த முதியவர் என்ன சொல்லிருக்காரு, நீ பார்த்த விஷயத்த சொல்லிடாதப்பா, உனக்கு இந்த சொத்துல இந்த புதையல்ல பாதி பங்குதாரு அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுது பாருங்களே, இதுல இருந்து என்ன தெரியுது, அப்ப திருநீரிட்ட முகத்தை பார்த்ததுக்கே அவனுக்கு பாதி பங்கு கிடைக்குது இந்த சொத்துல. அப்ப தினமும் எந்திரிச்சு ஈசனை நினைத்து நெற்றி நிறைய அப்படி திருநீர் பூசினாலே எவ்வளவு நல்லா இருக்கும். இருக்குல்ல விஷயம் இருக்குல்ல, சரி சந்தோஷம். அப்படியெல்லாம் நிறைய இருக்கு. வருங்காலம் சந்திக்க வேண்டிய ஆட்களை சந்திக்கணும். அதனால அன்பு தோழி அருமை தோழி வந்திருக்கக்கூடிய பெண்மணி மணிமேகலை அந்த பெண்மணியை சந்திக்கணும். அடுத்து ஒருத்தருக்கா சூரிய ராணி, எப்பயுமே பிரகாசமா இருக்கக்கூடியவர். அந்த பெண்மணியை சந்திப்பதற்கு முன்பதாக ஒரே ஒரு பாடல், குயில் பாட்டு. குயில் பாட்டு வந்ததில்லை இளமானே, அதை கேட்டு செல்வதற்கு மனுந்தானே, இன்று வந்து இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு பொங்கவோ. குயிலே போ இனி நான் தானே, அது ஒன்றாகும் இது என்றாகும் பாட்டு அதை கேட்டு செல்வதற்கு மனுந்தானே, இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு என்று பொங்கவோ. குயிலே போ இனி நான் தானே, அது ஒன்றாகும் இது என்றாகும் குயில் பாட்டு வந்தது மேலமான.
கொண்டு வந்து அள்ளி முடிப்பேன் மௌனம் ஆனதென்று புது கீதம் பாடுவே பாடும் ஆசையோடு அது வாசல் தேடுவே கீதம் பாடுவே வாசல் தேடுவே பாட்டு அது கேட்டீங்கோ சிவனுக்கு மனதானே இன்று வந்து இன்பம் என்றவோ அது கண்டு கண்டு இன்பமோ உயிரே போவோ இனி நான் தானே அது ஒன்றாகும் இனி என்றாகும் உயிர் பாதையோ வந்தது நெய்யமானே அது கேட்டீங்கோ சிவனுக்கு மனம் இருக்கட்டும். நன்றி கைதடி அன்பு உள்ளதற்கெல்லாம் நன்றி 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 இருக்கட்டும். இருந்துட்டாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை நன்றி நன்றி விரைவா சந்திச்சிருவோமா பார்த்தா மணி மேகலை முடியா அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தார் தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார் அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான் தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார் அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான் கையில் வைத்து காத்திருந்தால் காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாயில் உள்ள நாடு இது சொந்தம் என்று வருதமின்றி காந்தாலை நினைவோமென்று பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு ராமநாடகத்தில் மூன்று தம்பிகள் உள்ளம் கண்டேனே நல்ல பாரதத்தில் நாட்டு தம்பிகளில் நானும் கண்டேனே அது நாடகமா இது நாடகமா அது நாடகமா இது நாடகமா இங்கு நான் காணும் நாடகங்கள் கொஞ்சம் அல்ல நான் இது போன்ற வேகத்தில் வந்தாரில்லையே அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான் தங்கை என்னும் இளைய கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலம் கண்டிருப்பவரை கண்டதற்கு ஒருவர் சாட்சி கண்ணீர் மல்க தீரத்து கண்ணீர் தெரிகிறது அந்த கொண்டல் தம்பி எட்டு முறை எஞ்சி எழுக்கிறது அது பாதமன்றோ இது நேரமன்றோ அது பாதமன்றோ இது நேரமன்றோ இது ராஜாதி ராஜனை குற்றில்லை அல்லவா இந்த ராஜாதி ரங்கத்துறையரை அல்லவா அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார் தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார் இது உனக்காக உள்ளவும் அல்லவோ அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான்
அந்த மைக் செட்டுக்காரனே கொஞ்சம் உள்ள அந்த போக்கஸ் லைட் ஆஃப் பண்ணிட்டு டீப் லைட்டை போடுங்க. கண்ணு அவ்வளவுதான், காலையில கண்ணு போயிடும். பூரா அப்படியே போக்கஸ். டீப் லைட்டு 2 டீப் லைட் பண்ணுவோம். நாங்கெல்லாம் எங்க போறோம் தெரியுமாங்க? காட்டுக்கு காவலுக்கு போகணும். பள்ளியம்மா கூட காவல் முடி தர வரையும் துணையோட இருக்கணும்னு அப்பா சொன்னாரு. அப்பா சொன்னபடி காவலுக்கு போகணும். காவலை கண்ணு கருத்துமா பார்க்கணும். காவலுக்கு போறதுக்கு முன்னாடி மனசுல இருக்க ஆசையெல்லாம் எடுத்து சொல்லணும். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். ஆமா, யார காதலிக்கிறது, எப்ப காதலிக்கிறது? நீ சும்மா இருக்கியா? சும்மா இருந்தா நான் காதலிக்க. வர வர நம்ம லிஸ்ட்ல ஆள் அதிகமாயிட்டே போறேன். அதனால காதலிக்கிறவரை நினைச்சு என் மனசுல காதலை சொல்லவா? அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சு எண்ணாமலை அண்ணன் தண்ணி உண்ணாமலும் நானும் எங்கிறேன். ஆசை வச்சு எண்ணாமலை அண்ணன் தண்ணி உண்ணாமலும் நானும் எங்கிறேன். அன்னக்கிளி அன்னக்கிளி அத்தவத்த வந்த கிளி கொஞ்சுக்குள்ள எதிர் இருக்கு வசதி எப்படி நீ முன்னலது உச்சு வாங்க வைக்கிறையா நீ பின்னலது வெக்கக்குள்ள வைக்கிறையா நீ எந்த ஊரை வாங்கி வந்த இந்த சொத்து கொடி ஆடணுமா? இவ்வளவு நேரம் ஆடிக்கிட்டு தானே இருந்தேன். என்னன்னே பூங்காற்று வந்து நாரதர் பாடுவோம், நான் பாடக்கூடாது. நல்லா இருக்கேன். அதனால என் மனசுல ஆசை இருக்கட்டும். ஆசையை
எப்படி சொல்லணும் தெரியுமா? சொல்லுமா ஆசையா? ஆசையா காத்துல தூது விட்டு சொல்லுவோம். காதல என்ன கடிச்சிட்டே இருக்கியா? நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னேன்ல, அவருக்கு அடையாளம் சொல்றேன், அவர் எப்படி இருக்கணும்னு சொல்றேன், கேளுங்க. நான் முடிக்கும் மாப்பிள்ளதான் இந்த நாடறிஞ்ச மன்னவன் தான். நான் போடுற போட்டுக்குள்ள ஒழுங்கா வீட்டுக்குள்ள நான் கை கட்டி வாய் பத்தி நில்லு நான் நிக்கணும். நான் முடிக்கும் மாப்பிள்ளதான் இந்த நாடறிஞ்ச மன்னவன் தான். நான் போடுற போட்டுக்குள்ள ஒழுங்கா வாழது வீட்டுக்குள்ள நான் கை கட்டி வாய் பத்தி நில்லு நான் நிக்கணும். ஒழுங்கா வாழது வீட்டுக்குள்ள நான் கை கட்டி வாய் பத்தி நில்லு நான் நிக்கணும். மாமான்னு கூப்பிட்டா மாமா மாமா மாமான்னு கூப்பிட்டா ஏமான்னு கேட்டாம சாப்பாடு போடணும். உடனே போட்டுருவேன். உடனே போடுறேன். மாமான்னு கூப்பிட்டா ஏமான்னு கேட்காம சாப்பாடு போடணும். மாமா சாப்பாடு போடணும். மாநிலமையிலிருந்து மல்லிகை பூவனும் மாலை சாய்க்கணும். என்ன மட்டும் மாலை சாய்க்கணும். ஆண் பிள்ளைதான் பெற்றுக்கணும். ஆறினாரோ பாடினாரோ ஊருலகோ மெச்சும்படி ஒற்றுமையா வாழ்ந்திடணும். ஒரு முக்கியமான விஷயம், என்ன சங்கத்துக்கு வர போக இருக்கணுமே தவிர ஒரு வப்பாட்டி கிப்பாட்டி வைக்காம பார்த்துக்கணும். முடியாது. நான் வாய்ப்புள்ள ராஜா வர போயிருவேன். எல்லாத்துக்கும் தாத்தா கட்டுறதோட சரி. என்ன சொல்ற? பாட்டை பூரி பண்ணிட்டு பூரிக்காங்க. அதனால எனக்கு அடுத்து ஒருத்தி இருக்க அன்பான அழகானவ அந்த அழகு கூப்பிடுவாமா?
மிதிச்சு கைத்தட்டுல மாடு மிதிச்சிருச்சு வரட்டடியா அடிக்காதீங்க அடியே அடியே போங்க கண்ணு அவுத்துட்டாங்க அடியே அவர் வாசிக்கிறதுக்கு நான் நடந்து வர்றதுக்கும் 10 மணி பாளைய மாதிரி இல்ல 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 எப்பா ஏன் ஆளுண்டு மூத்திரம் முட்டுச்சுன்னு நீங்க போட்டு அப்ப அப்படி உட்காரு ஆமா நம்மள எங்கடி போறோம் காத்து ஊத காத்து வீசுது காத்து அத்தியா நம்மளுக்கு மட்டும் நனிய வைக்கிறாரு பக்கத்து தெரியாத பழங்க உண்மையாலுமே நேத்தெல்லாம் போய் நெஞ்சு வலி வந்து நெளிவை எப்படா நாடகத்தை எப்படா நிறுத்துவோம் சரி இருக்கட்டும் அடியே இன்னைக்கெல்லாம் சாமி மாதிரி உட்காந்துருக்கு முன்னாடி காவலுக்கு போகணும்னு அப்பா உங்க கிட்ட சொல்லிட்டாரா காட்டு காவலுக்கு போன அப்பா வந்தாரா காவலுக்கு போற விஷயத்த அப்பா என்கிட்ட வந்து சொன்னாரு என்ன சொன்னாரு நீ நான் அம்மா எல்லாரும் காவலுக்கு போய் கண்ணு கட்டுமா காவலுக்கு இதுக்கு முன்னாடி நீ காட்டுக்குள்ள போனாயா போவே இல்லடி ஏண்டி அதுவும் தினக்காட்டுக்குள்ள நான் போனதே கிடையாது பொய் சொல்லாத என்னது தினமும் காட்டுக்கு போறோம் ஆனா நம்ம போறப்ப பூரா போலன்னு தான் சொல்லணும் சத்தியமா சொல்றேன் இது வரைக்கும் நான் தினக்காட்டுக்கு போனது இல்ல ஆரஸ்பதி காடு முந்திரி பருப்பு காடு இந்த காட்டுக்கு தான் போயிருக்கேன் நீ சொல்ற காட்டுக்கு போறது வேற வேலைக்கு நான் சொல்றது காவலுக்கு போறது என்ன பண்ண சொல்ற நீ யாரையாவது காதலிக்கிறியா ஒரே ஒரு ஆளை தாண்டி காதலிக்கிறேன் அவர் இங்கதான் இருக்காரு ஆளு செக்கச்செவேன்னு இருப்பாரு ஏரியா பழங்கணத்தன்யா உனக்கு கேட்டாங்களா உனக்கே இந்த வயிற்றுச்ச பொறாம எதுக்கு இத வாதம் நீ வராம போறியா ஏமாந்து போவ பிரயோஜனம் இல்ல வேட்டிக்குள்ள என்ன கிடக்கு அவ சேலைக்குள்ளே அதான் கிடக்கு அவ்வளவுதான் வாய்ப்புள்ள ராஜா சரி போனா 2 பேரும் சிலம்பு சண்டை தான் போடணும் அவ்வளவுதான் இல்ல வேடிக்கை தான் பாக்கணும் சரி அம்மா கூப்பிடுமா யாரா இருக்கு எப்படி எப்படி இருக்குன்னு பாப்போம் அம்மா கூப்பிட்டு காவலுக்கு போற விஷயத்த கேட்போம் அம்மா ஆமா அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாதா சோறு போட்டு ஊற ஓட்டு ஈயத்த காய்ச்சி ஊத்து அப்பதான் ஓட்ட அடப்பு உழுகும் என்னடி எரும மாடு கத்துது எந்த வாகனம் வரணும் எரும மாடு வாகனமா எப்பா வாகனம் வாகனம் எப்பா சரி என்ன கேக்குறியடி நீ யாரையாவது காதலிக்கிறியா நான் அம்மாவோட அண்ணங்க 7 பேர்த்தையும் காதலிக்கிறேன் எதுக்கு 7 பேர்த்த காதலிக்கிற வாரத்துல 7 நாள் இல்லையா ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாம காதலிக்கணும் அப்படி காதலிக்கவே கூடாது ஏண்டி வாரத்துல 7 நாளையா 5 பேர் ஏன் ஞாயிற்றுக்கிழமை அரசாங்க விடுமுறை சொல்லியிருக்காங்க அந்த ஒரு நாள் உடம்புக்கு ஓய்வு வேணுங்கிறதுக்காகத்தான் விடுமுறை விட்டுருக்காங்க அது கூட 7 நாளைக்கு வேலை வாங்கணும்னா அந்த உடம்பு என்னத்துக்கு அது கூட எனக்கு வேண்டாம் அப்படி நினைக்க பாஞ்சாலி 5 பேர்த்த கல்யாணம் பண்ணி பாஞ்சாலின்னு பேர் வாங்கின மாதிரி நான் 7 பேர்த்த கல்யாணம் பண்ணி செவன்ஜாலின்னு பேர் வாங்கினேன் ஒண்ணு பண்ணு 7 பேர்த்த கல்யாணம் பண்ணதுக்கு முன்னால கையில ஒரு பக்கம் ட்ரிப்ஸ் ஏத்திக்கோ உடம்புல தெம்பு வேணுமா இல்லையா அப்ப வேணா யோசிக்கலாம் நீ யோசிக்க மாட்ட இப்ப பூரா அவங்கதான் ட்ரிப்ஸ் ஏத்திட்டு வர்றேன் இப்படி சொல்ற பிள்ளைகளை மட்டும் நான் நம்பவே மாட்டேன் ஆமா ஆயக்கலை 64 கலையும் தெரியும் சொல்லுவாங்க முண்டைக்கு ஒரு வேலை தெரியாது சரி யாரையும் நம்பி போயிடாத நெஞ்சுக்குள்ளே என்னதுன்னு சொன்னா தெரியுமா அது பழைய துணி பம்பரக்கட்ட சொன்னா எடுத்தா புரியுமா என்னப்பா பழைய துணி பம்பரக்கட்ட வெட்டி வேறு வாசம் வெட்டிக்காரி எதுக்கு வாயை திறக்கிறாரு இல்லையா எதுக்கு வாயை திறப்பாரு எதுல நான் பாண்டல திரும்பி பாரு என்னடி வெட்டி வேறு வாசம் அல்ல விட்டா வீசும் விளக்கமா இருக்கு அங்க கொண்டு போய் விளக்கமாறு பேசும் அடி இந்த உலகத்திலேயே ரொம்ப சகிப்புத்தன்மையோட வாழக்கூடிய பொம்பளை யாரும் சொல்லு நம்ம தான் எல்லா பெண்களும் தான் என்ன காரணம் தெரியுமா எல்லா பொம்பளை ஆசைப்படுறது என்ன தெரியுமா நம்மளுக்கு வரக்கூடிய புருஷன் நல்ல கண்கலகாம நம்மளை வச்சு காப்பாத்துற புருஷனா வேணும்னு ஆசைப்படுவாங்க அதை விட இன்னொன்னு சில பேர் ஆசைப்படுவா தெரியுமா எந்த ஆண் மகனும் தண்ணி அடிக்க கூடாது தண்ணி அடிச்சாலும் கூட பரவாயில்ல இந்த கணேஷ் கோயில மட்டும் போடக்கூடாது ரொம்ப பாவண்டி பொம்பளையால் போறோம் நான் என்ன சொல்றேன் ஆண்கள்கிட்ட பூரா சரக்கு சாப்பிடுங்க வேணாம் சொல்லல ஆனா நல்ல சரக்கா சாப்பிடுங்க வீரன்னு ஒரு சரக்குன்னு ஒண்ணு வந்திருக்குடி அக்கால அந்த சரக்கு குடிச்சனே வாயில இருந்து பீ வராதே வருது
அந்த சரக்க குடிச்சதும் இல்லாம இந்த கணேஷ் போலின்னு ஒண்ணு ஓடுறாங்க. அதை போட்டுவிட்டு வீட்டுல போய் பொண்டாட்டி வாயில வச்சு முத்தம் கொடுப்பியா பாரு நச்சுன்னு. அதோட அந்த பொம்பளை மருந்த குடிச்சு குடிச்சா சாகன். எவ்வளவு கொடுமை தெரியுமா? கொஞ்சம் நினைச்சு பாரு. இப்படி ஒரு புருஷன் உனக்கு அமைஞ்சா எப்படி இருக்கும்? என்ன பெட்டிக்கார கரெக்ட் பண்றியா? உன்னை தாண்டி காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனோம். சிரிச்சுக்கா. சரி சரி இருக்கட்டும். அம்மா கூப்பிடுவோமா? அம்மா வாங்க. அம்மா சரி அப்ப கீழவா வாங்க. மல்லிகையே மல்லிகையே தோதாக அம்மா வந்துட்டாங்க. துளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ. அம்மா அதே மல்லிகைப்பூ. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ. துளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ. நோய் கொண்டு நான் திருநூலாகிறேன். மல்லிகையில் மல்லிகையில் தூதாக போ. துளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ. நோய் கொண்டு நான் திருநூலாகிறேன். விரை போலாகிறேன். இனி தாங்காது. மல்லிகையில் மல்லிகையில் தூதாக போ. சந்திரனுக்கு சுட்டது பின்னே சந்தனக்கு போனது எங்கே? சுட்டதுக்கு சந்தனக்கு போனது எங்கே? ஒத்தையில் நிற்கிறேன் கண்ணே நீ திரையில் கெட்டது பெண்ணே. ஒத்தையில் நிற்கிறேன் கண்ணே நீ திரையில் கெட்டது பெண்ணே. மணிக்கு பாடும் இது போட்டு தருவாயோ? மயில் வந்து உன்னை கேட்டால் தருவாயோ? அது கேட்ட காலமா? மல்லிகையே மல்லிகையே தூவாயோ. வரும் தென்றலையே நீ சேர்த்து போ. தந்த 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 தா. தந்த தா. தந்த 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 தா. தந்த தா. என் மனசு என்னிடம் இல்லை ராத்திரியில் எத்தனை சொல்லு. என் மனசு என்னிடம் இல்லை ராத்திரியில் எத்தனை சொல்லு. செண்பகம் மல்லிகை மொட்டும் பட்டு பட்டு வாட்டு எங்கே? செண்பகம் மல்லிகை மொட்டும் பட்டு பட்டு வாட்டு எங்கே? மணிக்குயில் கனிமயில் வாட்டு ஒட்டிக்கை தோல் தருவோம். ஓடி போடா மனமாசை கேட்குமே. மல்லிகையே மல்லிகையே தூவாயோ. வரும் தென்றலையில் நீ சேர்த்து போ. நோய் ஒன்று நான் திருநூலாகிறேன். தீயாமல் வீரை போலாகிறேன். தாங்காது இனி தாங்காது. மல்லிகையில் மல்லிகை தூதாக போ. துள்ளி வரும் தென்றலையில் நீ சேர்த்து போ. நல்லா இருக்கா? நீரோடு காலம் வாழ வேண்டும். வணக்கம்மா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கட்டும். இருந்தாலும் அப்பா வந்தாரா? அப்பா வந்தாருமா? அப்பா வந்து விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. அப்பா சொல்லி காவலுக்கு போய் சொல்லியிருக்காரு. என்னங்க இருக்கு? நீ காட்டுக்கு செல்ல வேண்டும். ஆமா. நீ காவலுக்கு செல்ல வேண்டும். ஆமா. நந்தவனத்துக்கு போக வேண்டும். கண்டிப்பா. பட்டு காவல் பார்த்தா நல்லா இருக்கும். வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல? ஆடணும் பாடணும் விளையாடணும். ஆக காவல் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சுட்டு இடத்துல ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும். ஆடி பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது. அதில் ஆடும் இன்னும் சேராவிட்டால் உள்ள வரக்காது. அழகு இருக்காது. அழகு. ஆடும் இன்னும் சேராவிட்டால் நல்லதொரு உறவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இடத்த பக்கத்துல அற்பமான இடமா இருக்கு. கண்டிப்பா. அற்பமான கூட்டமா இருக்கு. என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு அப்படிதான் இருக்கு. அப்பா எனக்கெல்லாம் மனசு ஒரு இடத்துல இல்ல. அலை பாயுதா? சரி சரி. உனக்கு அப்படிதான் இருக்கு. அந்த பிள்ளைக்கு அலை பாயுது. அதுக்குள்ள நான் நீந்தடும் போல தோணுதுமா. அப்பா உனக்கு ஒரு வீடு எனக்கு ஒரு வீடு. நம்ம ரெண்டு பேத்துக்கு சின்ன வீடு. வீடு இல்லடி ரெண்டுமே அடுப்பாங்கற. எட்டி பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த இடத்துக்கு வந்தோடனே அந்த ஏதோ ஏதோ மயக்க மாதிரி
ஏதோ 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 ஒரு மயக்கம் ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது எனக்கும் இங்கே பாரு தெரியும் கட்டை இழுத்து வடது அங்கே பாரு புரியும் ஏதோ 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 ஒரு மயக்கம் 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 அது எப்படி 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 வந்தது எனக்கும் என்ன விரட்ட பறவை விரட்டணும். அப்படியா? பறவை விரட்டுறதுக்கு முன்னால நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆடிக்கிட்டே பறவை விரட்டா பறவை போகும். எனக்கு ஆடவே தெரியாது. யூடியூப்ல நிறைய பாத்துட்டாங்க. நீங்க எப்படி ஆடுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். எந்த ஊரை வேணாலும் ஏமாத்தலாம். வரிச்சூர் மக்களை ஏமாத்த முடியுமா? சரி இருக்கட்டும். எங்க அப்பா வரிச்சூர் பழனி போய் பிறந்த ஊரு. அன்பு தாத்தா. சரி இருக்கட்டும். ஆடிடலாமா? என்ன பங்காளி? ஆடுங்க ஆடுங்க. அவர்தான் பங்காளியா? ஆடுங்க. ஆமா ஓடுங்க. எல்லாம் நீங்க தான். நான் ஆட வேண்டும் என்றால் பங்காளி பாடத்துக்கு பாடுங்க. ஓஹோ பாடுங்க. மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுது. எங்கிட்டு வாடுது? அம்புட்டு பிளாஸ்டிக் பூவா போச்சு. பங்காளியா பாண்டியது
அத்துமீறினால் அமிர்தம் நினைச்சிருக்காங்க. அதனால பரவ வந்துச்சு ஒரே அடிச்சிருவோம். ஆலலம் ஆலலம் ஆலலம்